ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எபிரேயர் 2வது அதிகாரம் 5 12 வசனங்கள். அதில் சிறப்பாய் 11வது வசனம், தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோம் அனைவருக்கும் உயிர் முதல்வன். தூய்மையாக்குகிறவர் தூய்மையான தேவனை, அவருடைய நாமம் பரிசுத்தம் என போற்றப்படும். சாத்தான் கூட அவரை பற்றி சொன்னது, தூய்மை பரிசுத்த கடவுளுக்கு அர்ப்பணமான தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றை. நாம் தான் தூய்மையாக்கப்படுகிறவர். அவர் தூய்மையானவர், உயிர் முதல் ஒன்றை. அதனால் இயேசு கிறிஸ்து நம்மை சகோதர சகோதரி என்று அழைத்துக் கொள்ள அவர் வெட்கப்படவில்லை, அழைக்க வெட்கப்படவில்லை. அவரை வெட்கப்படவில்லை. எனக்கு அருமையானவர்களே, நாம் அவருடைய சகோதர சகோதரி, நாம் பாவிகள் என்று அவருக்கு தெரியும். நாம் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். யார் இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் பரிசுத்த வழியில் நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே உண்மையிலே அவர் வெட்கப்படும் பாவிகளாகிய நமக்காக தம்முடைய மாசற்ற ரத்தத்தை சிந்தி, தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, தம்முடைய பரிசுத்த வார்த்தையை நாம் நம்மை தூய்மைப்படுத்த விரும்புகிறார். வானதூதரை அவர் சகோதர சகோதரி அழைக்கவில்லை. அவர் பெயரிட்டு அவர் யாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மை தான் பாவிகளும் பலவீனங்களாகிய நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். உண்மையிலே நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அவர் அவருடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். நமக்கு அவர் வழியாக பங்காளிகளாக கிறிஸ்து தந்தையுடைய அன்பிலே நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். அதை நிறைவு பெற ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல தகப்பனை ஆசீர்வதியும் பரிசுத்தமாக எல்லா விதத்திலும் கேட்டும் நிறைவு தந்து காப்பது நல்ல தகப்பனை.